காலையில வந்து சென்சார் சர்டிபிகேட்டுக்கு யுஏ வந்து குடுங்க, ஏன் குடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் மேல்முறையீடு பண்றீங்கன்னு சொல்லி நீதிபதி வந்து சென்சார் சர்டிபிகேட் கிட்ட கேட்க, இல்ல நாங்க திருப்பி மேல்முறையீடு பண்றோம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போய் அங்க போயிட்டு வந்து இந்த உயர் நீதிபதி இருப்பாங்கல்ல, இப்ப நீதிபதிக்கு மேல நீதிபதி இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களோட இந்த நீதிபதி ஆஷா கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வந்து தடை பண்ணிட்டாங்க. இல்ல நீங்க யூ/ஏ கொடுக்க சொன்னது வந்து இது கிடையாது, அது வந்து நான் தடை விதிக்கிறேன், இதோட ரிசல்ட் வந்து 21ஆம் தேதி வர கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டுக்கு சப்போர்ட்டாவே வந்து அந்த உயர் நீதிபதி அவர் வந்து இது தீர்ப்பு சொன்னதுனால படம் 21ஆம் தேதிக்கு தள்ளி போயிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய கேள்விகள் படக்குழு கிட்ட நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காங்க. ஏன் நீங்க சென்சார் சர்டிபிகேட்டே வாங்காம படத்தோட டேட்டை அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எந்த ஒரு பதிலுமே வந்து கரெக்டா போகல அப்படிங்கிற நியூஸ் தான் வந்து நமக்கு வந்திருக்கு. கோர்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியல. இந்த மாதிரி தான் வந்து நமக்கு சோசியல் மீடியாஸ்ல வருது.